அழகே அழகுல வரும் காலங்கள்ல என்ன நடக்க போகுதுங்கிறத ஒரு சின்னதா பார்க்கலாம் ப்ரிடிக்ஷன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுத்துருங்க அன்பு உறவுகளே. இப்ப பிறந்த நாள் நல்லபடியா கொண்டாடிடுறாங்க. அதுல எல்லா வேலையும் நல்லா மதி சமைச்சு வச்சு சூப்பரா கிராண்டா பண்ணிருது. அதுல வேற பாதி இதுக்கு மேல பாயாசம், மத்த ஒரு ஒரு இன்கிரீடியன்ட்லாம் எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுடுறாங்க. "எப்படி மதி இவ்வளோ சூப்பரா சமைச்சிருக்க?" அப்படின்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. எனக்கு எல்லாம் தெரியுமே" அப்படிங்கையில மாமியாரே சாப்பிட்டு பார்த்துட்டு "பரவாயில்லையே! உனக்கு இவ்வளவு சமைக்க தெரியுமா?" அப்படிலாம் பாராட்டுறாங்க. "எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா சமாளிக்கிறாங்க. மலர் கேட்குது, "ஏன் மதி, என்ன விட சூப்பரா சமைச்சிருக்க. எப்படி மதி இதெல்லாம் சமைச்ச?" அப்படிங்கல. அது வந்து இது நான் ஆர்டர் பண்ணது." "அடிப்பாவி! ஆர்டர் பண்ணிட்டு இவ்வளோ கில்லாடியா சமாளிச்சிருக்கிற. என்னக்கா பண்ண சொல்ற? வேற வழி இல்லையே. நன்மை பயக்கணும்னா பொய் சொல்லலாம்னு வள்ளுவர் சொல்லியிருக்காளே." அப்படின்னு சொல்ல, "ம், ம். வள்ளுவர் சொன்னத இப்படிலாம் பயன்படுத்திக்கிறீங்க. அக்கா, அக்கா விடுக்கா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, மதி பேசுனது எல்லாத்தையுமே கேட்டுர்றாரு மாமனாரு. மாமனார் பேசிட்டு சும்மா இருக்கக்கூடாது. அப்படியே வேகமா போயிட்டு பொண்டாட்டிட்ட வத்தி வைக்க, பொண்டாட்டிக்காரி சும்மா விடுவாளா என்ன? "அடி பாவி! ஏன்டி எல்லாமே நீ ஆர்டர் பண்ணதா?" "ஐயோ! அத்தை, இல்ல அத்தை, நீங்க இல்ல" அப்படிங்கல. "என்னடி? எப்படி தெரியும்னு பார்க்குறியா?" ஏன்னா இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கறத கடைசியா சுரேஷ் வராரு. சுரேஷ் கேட்குறாருன்னு நெனச்சுட்டு, "ஐய்யய்யோ! சுரேஷ்" அப்படிங்கல. "அதெல்லாம் என் கொழுந்து சொல்ல மாட்டான். நீ கவலைப்படாத" அப்படின்னு மலரு சமாளிச்சிருது. அதாவது சமாதானப்படுத்துதா. சுரேஷ் தண்ணிய குடிச்சிட்டு, "ம், ம். அக்காளும் தங்கச்சியும் சமாளிக்கிறீங்க. சமாளிங்க, சமாளிங்க" அப்படின்னு போயிறாரா. அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பன் போயிட்டு பொண்டாட்டிட்ட சொல்லி கூட்டிட்டு வந்து சண்டை ரணகளப்படுத்த, இங்க பாக்கியராஜ், சுரேஷ் எல்லாரும் வந்துடுறாங்க. "என்ன பிரச்சனை?" அப்படின்னு கேட்க, "என்ன பிரச்சனையா? ஏன்டா பாயாசம் நல்லாருக்கு, அந்த இனிப்பு நல்லாருக்கு. எப்புட்றா இவ செஞ்சான்னு நானும் பாராட்டுனனே. கடைசியா பார்த்தா கடையில வாங்கியிருக்கா. கடையில வாங்கி திங்கிறதுக்கு தான் அந்த பாராட்டு வாங்குனாளா?" அப்படின்னு சொல்ல, சரி விடுங்க. யாரு எங்க வாங்குனா என்ன? நல்லா இருந்துச்சுல்ல, அதோட விடுங்க. ஏன்டா காசு கொல்லைப்புறத்துல மரத்துலயா காய்ச்சு தொங்குது? இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணி திங்கிறதுக்கு. ஐயோ! அத்தை, இன்னைக்கு ஒரு நாள் அவ தெரியாம ஆர்டர் பண்ணிட்டா. விடுங்க அத்தை" அப்படின்னு சொல்ல, "என்ன மலரு, உனக்கும் வாய் வச்சு போச்சா? அவள பார்த்து பார்த்து எதிர்த்து பேசுற?" "அத்தை, நான் என்ன அத்தை எதிர்த்து பேசினேன்?" உடனே சுரேஷ் இருந்துட்டு, "அம்மா என்னம்மா? அண்ணி என்ன பேசிட்டாங்க? நான் சமைச்சது பரவால்ல. ஒரு நாள் தானே ஆர்டர் பண்ணா. அதுவும் பிறந்த நாளுக்குன்னு அவ சொல்றா. விடுங்களேன்" அப்படி சொல்ல, மதியம் அதே தாங்க சொல்லிட்டு இருக்கு. "பிறந்த நாளுக்கு தானே, விடுங்க அத்தை, விடுங்க அத்தைன்ட்டு." "இங்க பார், நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நெனைக்கல. ஏங்க, நீங்க அப்பவே 4 சாத்து சாத்தாம" "என்னது சாத்தா?" அப்படின்னு மதி பாக்க, உன்னைய தொட முடியுமா? மருமக மலர் தான். அப்படிதான் இருக்கணும். ஆனா மலரையும் கெடுத்து வச்சுட்டியேடி! இது எப்படி? கடையில வாங்குன தின்னுட்டு அவிங்க என்னென்ன கலந்தாங்களோ, ஐயோ!" அப்படின்னு கைய விட்டு விரல விட்டு வாந்தி எடுக்குதுங்க. ஐயோ! அருவருப்பா இருக்குது. வீட்டுக்குள்ள அப்படியே முத்தத்துல, "ச்சீ! அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க, நல்லா எடு லட்சுமி. இதெல்லாம் சும்மா விடக்கூடாது. நானும் எடுக்கிறேன்." 2 பேரும் கைக்குள்ள வாய்க்குள்ள விரல விட்டு எடுக்க, சுரேஷ் வந்து கத்துறாரு. "ஏன் இப்படி பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "டேய் போடா! நீ அந்த பாக்கியராஜ் மாரி பொண்டாட்டி தாசன் ஆயிட்டியா? அம்மா, ஏம்மா இப்படி வீட்டு ஹால வந்து இப்படி நாரடிக்கிறீங்க? ஐயோ! ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஐயோ! ஏதோ சமைச்சாளுக. இவ பண்ணா, அவ பண்ணான்னு சாப்பிட்டா, இப்படி பண்ணிட்டாளுக. உன் பொறந்த நாள என்னைய இந்த நாள் ஆக்கிட்டாளுக." அப்படி சொல்லிட்டு செம்மையா வாந்தி எடுத்துட்டு, அப்படியே "உங்களலாம் அடிக்க முடியல. அதனால தான் தின்னத வாந்தி எடுக்கிறேன். உங்களால நாங்க பட்டினி கிடக்குறோம். மலரு, நல்லா பண்ணம்மா. உன் பொறந்த நாளுக்கு நீ நல்லா குளு குளுன்னு ஊர சுத்திட்டு வந்துட்ட. குளு குளுன்னு வயிறு நெறையா தின்னுக்கிட்ட. என்ன ஐஸ் பெட்டி உள்ளார வச்சிருக்கியே ஃப்ரிட்ஜுக்குள்ள. அள்ளி உன் புருஷன் மடியில வச்சு உனக்கு ஊட்டி விடுவேன். நீ தின்னு." அப்படியே காத பொத்திக்கிறது மலருமதியும். "ஓ! நாங்க பேசுறது உங்களுக்கு அருவருப்பா இருக்கு. கொஞ்சி திரியல மட்டும் அருவருப்பு இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு 2ம் திரும்ப, "நில்லுங்க" அப்படிங்கிறாரு சுரேஷ். "என்னடா? நீ என்னடா பேசப் போற?" "இல்ல, நான் தெரியாம தான் கேட்கிறேன்." "என்ன கேட்கப் போற? நீங்க என்னத்த சாதிக்க போறீங்க இப்படி இருந்து?" "டேய், என்னடா புதுசா பேசுற?" "புதுசாலாம் பேசல. நான் நியாயத்த தான் கேட்கிறேன்." "டேய், இத்தன நாள் மட்டும் நாங்க பேசுனா நியாயம்னு சொன்ன. இப்ப என்னடா?" "நான் கண்ண கட்டிக்கிட்டு இருந்திருக்கேன். என்னடா பண்றேன்னு தெரியாம. இப்ப தானே தெரியுது." "ஓ! பொண்டாட்டி வந்தானே எல்லாம் தெரியுதா?" "அம்மா, சும்மா சும்மா பொண்டாட்டி பொண்டாட்டி சொல்லாதீங்கம்மா. அவ என்னம்மா பண்ணா? அவ பாட்டுக்கு இருக்கிறா. சும்மா எல்லார் வீட்லயும் இதே தான் சொல்றது. பொண்டாட்டி வந்தானே அவ பேச்ச கேட்டுக்கிட்டு ஆடுறேன்ட்டு. எனக்கா புத்தி இல்லையா என்ன? எங்களுக்கு புத்தி இருக்கு. இப்படியா வாந்தி எடுப்பீங்க?" அப்படின்னு சொல்ல, அதுக்கு நாங்க என்ன பண்றது? அவ ஏன் ஆர்டர் பண்ணி வாங்கி குடுத்தா? அவ பண்ணதுக்கு நாங்க அப்படிதான் எடுப்போம். சரி, நீங்க எடுத்துட்டீய. அத வெளில போய் எடுக்க வேண்டியது தானே? வெளில போய் எடுத்தா ஈஸியா தண்ணி ஊத்திட்டு போறதுக்கா? அப்படின்னா, இவளுக்கு நாங்க தண்டனை குடுத்துருக்கோம்." "என்னம்மா சொல்றீங்க?" சுரேஷ் பாக்க, "ஆமாடா. இத எல்லாத்தையும் அவளுக்கு தான் கிளீன் பண்ணணும். அவளுக்கு தானே ஆர்டர் பண்ணாளுக. 2 பேரும் சேர்ந்து கிளீன் பண்ணணும். அதான் அவளுக்கு நாங்க குடுக்குற தண்டனை. நாங்க அடிக்க விட மாட்டோம்பா. அடிச்சா எதுக்கு? போயிட்டு கம்ப்ளைண்ட் குடுத்தாலும் குடுப்பா உன் பொண்டாட்டி. உன் பொண்டாட்டிக்கு ஏத்துக்கிட்டு நீயும் வர்ற." அப்படி சொல்லிட்டு 2ம் கிளம்ப,
பாக்குறாங்க. 2 பேரும் இப்படி பாக்குறாரு சுரேஷு. பாக்கியராஜ் என்ன பண்றாரு, "மலரு நான் வேணா அள்ளுறேன். நீ போய் ஒரு பக்கெட் எடுத்துட்டு வா. மண் எடுத்துட்டு வந்து போடுவோம்" அப்படின்னு சொல்ல, "மாமா நீங்க விடுங்க" அப்படின்ட்டு மதி பாக்குது. "என்னக்கா நான் என்ன பண்றது?" அப்படிங்கல. "நான்லாம் அள்ள மாட்டேன். அதாவது முடியாம இருந்து தெரியாம எடுத்து அள்ளுறதா ஓகே. திமிருக்கு வேணுக்குன்னே தண்டனை குடுக்குறேன்னு அள்ளி வாந்தி எடுத்துட்டு போறாங்க. நான் ஏன் பண்ணணும்?" அப்படின்னு சொல்லி திரும்ப மலர் பாக்குது. "பரவால்ல மதி. அக்கா நியாயம் வேணாமாக்கா? நான் மனசார சொல்றேன்க்கா. அவங்க நோய்வாய்ப்பட்டு கிடக்குறாங்களா? நான் பார்க்குறேன். நான் பெத்த புள்ளையா பார்ப்பேன். ஆனா இதுக்கு முடியாது." சுரேஷுக்கு எல்லாம் புரியுது. மதி இவ்வளவுக்கு நல்லா தான் பேசுறா. அம்மா பண்ணது தப்புங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? இவங்க போய் பக்கெட்ல போய் மணல் எடுத்துட்டு வராங்க. விளக்கமாறு, துடைக்கிறது எல்லாம் எடுத்துட்டு வர, மதி என்ன பண்ணுது, "அக்கா எனக்கு உங்களுக்காக நான் பண்றேன். பாவம்க்கா நீங்க என்னக்கா பிறந்த நாள் அதுவுமா நீங்கலாம் கஷ்டப்படாதீங்க." கிட்டக்க வராங்க. வாமிட் வாடை அடிக்குது. மூக்க பொத்திக்கிறாங்க. 2 பேரும் மூக்க கர்ச்சீப்ப எடுத்து பொத்திட்டு, "அள்ள போயில நில்லுங்க" அப்படிங்கிறாரு சுரேஷு. என்னப்பா?" அப்படிங்கல. "நீங்க பிறந்த நாள் அதுவுமா இப்படி கஷ்டப்படாதீங்க. நீங்க வாங்க" அப்படின்னு சொல்லி கைய பிடிச்சு இழுக்குறாரு. "அதெல்லாம் முடியாது. வேணாம்ப்பா நாங்களே எடுக்குறோம்." "அட பேசாம இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறாரு. அவங்க அப்பா அம்மாட்ட, "இங்க வாங்க வெளியில" அப்படிங்கல. "என்னடா வாங்க" அப்படின்னு கூப்பிட வெளியில வராங்க. அங்கே பக்கெட் அதெல்லாம் இருக்கு. எடுத்தாந்து இந்தாங்க அப்படின்னு சொல்லி குடுக்குறாரு. "எதுக்கு? எதுக்குடா? அங்க வாந்தி எடுத்துட்டு வச்சிருக்கீங்களே, அத யாரு கழுவுவா?" "என்னடா என்ன? எங்கள கழுவ சொல்றியா?" "ஆமா. நீங்க எடுத்தத நீங்க தானே கழுவணும்." "டேய் எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? அப்புறம் அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா? அவங்க வீட்ல என்ன சோறு தண்ணி இல்லைன்னா இங்க வந்திருக்காங்க? ஏதோ வாக்கப்பட்டு வந்தா ரொம்ப பண்றீங்க. நீங்களும் இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தவங்க தான். உங்கள கொடுமைப்படுத்தினா எப்படி இருக்கும்? ஏன் ரேவதி அவங்க வீட்ல இப்படி பண்ணா?" அப்படிங்கல. "ரேவதி அந்த மாரி பண்ணா, அவங்க பண்ணா பண்ணத்தான்டா சொல்லுவோம். அவங்க மாமியார் ஏதாவது சொன்னாலும் கேட்டு தான்டா ஆகணும். ஆ நீங்க வீம்புக்கு பேசுறீங்க. நீங்கலாம் நல்ல மனுஷங்களா? மரியாதையா அள்றீங்க" அப்படிங்கிற. "அள்ள முடியாதுடா." "அப்ப கடக்கட்டும். யாரும் தொடக்கூடாது. நான் சொல்றது தான் சட்டம். 2 பேரும் போங்க. அண்ணி நீங்க போங்க. மதி போ" அப்படின்னு சொல்ல. "இல்லடா போங்க அண்ணி. என் பேச்சுக்கு மதிப்பு குடுப்பீங்களா? நான் அந்த வீட்ட விட்டு போகட்டுமா?" "ஐய்யய்யோ! என்ன இப்படி பேசுறேன்?" அப்படிங்கல. "அக்கா அவரே சரியா பேசுறாரு. போக்கா உள்ளுக்குள்ள" அப்படின்னு புடிச்சு இழுத்துட்டு போயிடுறாங்க. பாக்கியராஜ் இங்க மதியும் போய் போங்கன்னு சொல்லிட்டு கதவ சாத்திட்டு வெளியில வந்துறாதீங்க. சுரேஷ் நம்ம பக்கம் இருக்காரு. "ஏன்க்கா?" அப்படிங்கல. "மதி உனக்கு ஒண்ணு அக்கா எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா" அப்படின்ட்டு, "அக்கா ஐ லவ் யூ க்கா. ஹேப்பி பர்த்டே அக்கா" அப்படின்னு கட்டி பிடிச்சுட்டு, "மதி உனக்கு சந்தோஷமா இருக்கா?" "ஆமாக்கா. சுரேஷ் நல்லா கரெக்ட்டா இருக்காரு. சூப்பரா இருக்காரு. இப்பதான் ஜென்டில்மேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சுரேஷ" அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சுரேஷ் மேல மச்சுன்னு மோதுறாங்க. ஏன்னா சுரேஷும் பின்னாடி தான் வந்து நிக்கிறாரு. அப்படியே மோதுனோனே, "என்ன எங்கே போற?" அப்படிங்கல. ஒண்ணும் இல்ல. உங்கள பார்க்கத்தான் வந்தேன்" அப்படின்னு தலைய குனிஞ்சுக்கிட்டே பேச, "அட வெட்கம்லாம் வருதா? மதி நீயா அது வெட்கப்படுறது?" "இல்லங்க. நீங்க அதாவது சட்டியிலேருந்து அகப்பையில வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? நீங்க பாத்திரம், நான் கரண்டி. நீங்க நல்லா பேசவும் எனக்கு வெட்கம் வந்துருச்சு." "அய்யய்யோ!" அப்படின்னு சொல்லிட்டு, "எங்க போற?" நான் நம்ம ரூமுக்கு." "அங்கலாம் போவேணா. இங்கே இரு. அங்க போனா உள்ளுக்குள்ள வந்து எங்க அம்மா உன்ன கழுவ சொல்லும்." "என்னங்க சொல்றீங்க? அவங்க வெட்கம் இல்லாம வந்துருவாங்களா?" "எங்க அம்மாவ பத்தி உனக்கு தெரியாது. ரொம்ப எகுரும். அதுக்கப்புறம், 'அடியே மதி என்னால முடியலடி வந்து அள்ளுடி' அப்படின்னு கெஞ்சி கால பிடிக்கும். அப்புறம் நீ மாறுறியோ இல்லையோ, எங்க அண்ணி மாறிரும். நீ உள்ளுக்க இரு. அவங்கள விடாத. அதுக்காகத்தான் உன்ன இங்க இருக்க சொல்றேன்." அப்படின்ட்டு போக, "சரிங்க சுரேஷ்" அப்படின்னு இருந்துக்கிறாங்க. இங்க சுரேஷ் வந்து, "2 பேரும் தான் நீங்க அள்றீங்க. ரூம்குள்ளலாம் போக்கூடாது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்ல, பாக்கியராஜ் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சுரேஷ் போயிடுறாங்க. இங்க ராகவும், லட்சுமி, "ஏங்க இப்ப நாறி போய் கிடக்கேங்க. நம்ம உட்கார்ற இடம். அப்புறம் நாளைக்கு ரொம்ப நாறுமே. தெரியாம வாந்தி எடுத்துட்டோமோ? நீங்க தான் வாந்தி எடுத்தீங்க. நானா எடுத்தேன்?" "நான் எடுத்தேன். எடுக்கையில வேணான்னு நீ சொல்லிக்கணும்லடி. நீ ஏன்டி பதிலுக்கு எடுத்த?" "ஏங்க நீங்க என்ன பண்றீங்களோ அதானங்க நானும் பண்ணுவேன்." "ஆமாடி. அத உன்னையும் சொல்லி தப்பில்ல. ஆனா நல்லா இருந்துச்சு தெரியுமா? ஆர்டர் பண்ணியிருந்தாலும். நீங்க தான்." "ஏய் நான் என்னடி பண்ணேன்?" "ஆமா ஒட்டு கேட்டு வந்து நீங்க தானே என்ன சொன்னீங்க?" அப்படின்னு 2 பேரும் நீ தான் உன்னால நான் தான் கேட்டேன். அதான் கல்லூரி படத்துல நீங்க சொல்லுங்கங்கிற மாரி 2 பேரும் அடிச்சுக்க, கரெக்ட்டா "ஆமா சுரேஷ் சொன்னது கரெக்ட்டு தான்" அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கையில கொஞ்சம் பாவமா தான் இருக்குது 2 பேரையும் பார்க்க அப்படின்னு மதிய சொல்ல, மலர் பாக்குது. "ஏய் மதி நீயா பேசுற?" "ஆமாக்கா. அது 2ம் இறங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு. இப்ப பாரேன்" அப்படின்னு இருக்கையில, "ஏங்க நம்ம போய் கெஞ்சி கேட்போங்க. எனக்கு இது அள்ள வரலங்க." அள்றதுக்கு மண்ணள்ளி போட்டு பார்க்குறாங்களா, அதுக்கு சரியா வரல. அதுக்கப்புறம் போயிட்டு, "மதி மலரு மலரு" அப்படின்னு கெஞ்சுறாங்களா, அத்தங்கையில வாய பொத்திருது மதி. "இதுக்கு தான் என் சுரேஷ் என்ன இங்க விட்டு போயிருக்காரு. வாய பொத்தணும்" அப்படி சொல்ல, "இல்லடி பாவமா இருக்கு." அப்படி சொல்லி அடக்கி வச்சுர்றாங்க. சுரேஷ் என்ன பண்றாரு, "1/2 மணி நேரத்துல நீங்க கிளீன் பண்ணணும். இல்ல நான் அந்த வீட்ட விட்டே போயிருவேன்." அப்படின்ட்டு போறதுனால, இவங்கனால ஒண்ணும் பண்ண முடியல. நான் மட்டும் போமாட்டேன்ல. அண்ணி எல்லாருமே வீட்ட விட்டு என் தம்பி, தங்கச்சி எல்லாரையும் கூட்டி போயிருவேன். நீங்க மட்டும் தான் இங்க இருந்து கடந்து கஷ்டப்படணும் அப்படின்ட்டு போறதுனால,
வேற வழியே இல்ல. நம்ம உட்கார்ற இடம் அப்படின்னுட்டு மண்ண போய் வேணா சுரேஷ் மண்ண அள்ளியாந்து கொண்டாந்து வச்சுட்டு போறாரு. இது உங்களுக்காண்டு குடுத்துட்டு போறேன். இதுல கொட்டி வழிச்சு அள்ளிட்டு அதுக்கப்புறம் மாவு போடுங்க. அப்புறம் ஒரு வாட்டி மாவு போடுங்க அப்படின்னு போக வேற வழியே இல்ல. உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்டேன்னு அம்புட்டையும் போட்டு அள்ளி 2 பேரும் தொடச்சிட்டு இருக்குதுங்க. இதுங்க கதவ தொறந்துட்டு 3 பேரும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் அப்படியே தலைய வச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அப்படி சுத்தம் பண்ணிட்டு டெட்டால் போட்டு துடைக்குதுங்க. அப்பா! என் வாழ்க்கையில ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தாங்க வேலை பார்க்குறேன் அப்படின்னு முடியலடா சாமி அப்படின்னு சோபால உட்காருதுங்க. சுரேஷ் வாராரு. அந்த பயம் இருக்கணும் அப்படின்னு உள்ளார போறாங்க. எப்படி அண்ணி சுத்தம் பண்ணிருச்சு போல இருக்கு. அப்படிங்கல. பாவம் சுரேஷு. அட நீங்க அண்ணி. அப்புறம் மதி பாக்குது. இங்க பாருங்க. நீங்க கரெக்ட் தாங்க என்ன இங்க கொண்டாந்து விட்டது. அண்ணி பாவம்னு வெளில போய் கழுவ போயிட்டாங்க. பாத்தியா நான் சொன்னேன்ல அப்படின்னு சுரேஷ் சொல்ல, நான் விடுவேனா என்ன? வாய பொத்திட்டோம்ல. எப்படி பொத்துனேன்? அதான் இப்படித்தான் அப்படின்னு சுரேஷ் வாயில நம்ம மதி கைய வைக்க, அவர் அப்படியே ஃப்ளாட் ஆயிறாரு. என்னடி பண்ற? அப்படிங்கிற மாரி கண்ண மூட, மலர் உடனே ஹலோ இங்க நாங்கலாம் இருக்கிறோம். கொஞ்சம் சென்சார் போர்டு போடுங்க அப்படிங்கல. பட்டுன்னு மதி வெட்கப்பட்டு கைய எடுக்குறாங்க. சுரேஷ் என்ன கைய எடுத்துட்டாளா? அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு, அண்ணி உனக்கு நல்லது பண்ணேன். ஆனா எனக்கு இப்படி கெடுதல் பண்ணிட்டியே. இப்பதான் டச்சிங் ஏதோ ஒரு ஆரம்பமாச்சு அப்படின்னு முறைச்சுக்கிட்டு அண்ணிய பார்க்க, சாரிடா தம்பி அப்படின்னு அவங்களும் ஒரு மாரியா பார்க்குறாங்க. என்ன ஃப்ரெண்ட் சுரேஷ் அவங்க அம்மா, அப்பாவுக்கு இப்படிலாம் தண்டனை குடுத்தாருன்னா, அவங்களும் மனசு மாறுனா பார்க்கவே சூப்பரா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.